ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாலியாக ஒரு வாக் போகிறோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு எக்வெஸ்ட்ரியன் கிளப்பும் இருக்கு. அதையும் போய் சுற்றி பார்த்துட்டு ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு வாக்குன்னு சொல்லலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்க, வெதர் வேற செம்மையாக இருக்கு இன்னைக்கு. செம்ம சன்னி வெதரு. இந்த வெதரில் நடந்து போகிறதே ஒரு செம்ம சுகம் தான். இதுதான் நம்ம நெய்பர்ஹுட்டு. நான் தங்கியிருக்க இடம் இதுதான், ஹவுஸ் நம்பர் 29. ஸோ வாங்க அப்படியே ஒரு வாக் மாதிரி போகலாம் ஜாலியாக. பாருங்க, சூப்பராக சன்லைட்டுக்கும் அதுக்கும் பாருங்க எப்படி இருக்கு இந்த இடம்லாம். ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த. இந்த சன்லைட்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, புதிய வானம் புதிய பூமி அந்த வைப் தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி. மெயின் ரோடு அந்த சைடில் போவோம், நாங்களாம் உள்ளே தங்கியிருக்கோம். ஃபுல்லாக கார் வந்துட்டு இருக்கு. நான் அப்படியே ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஃப்ரண்ட்லேயே ஸ்பார் இருக்குது. ஸ்பார் வந்து அயர்லாண்டில் இருக்குது, ஒரு மெயின் சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, சிட்டிக்கு போனோம் அப்படின்னா நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் ஏறுவேன். W62 ஒரு பஸ் இருக்குல்ல, அதை பிடிச்சிருவேன் சிட்டிக்கு போனோன்னா. இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்கா, இன்சோம்னியா காஃபி ஷாப். காஃபி ஷாப்பை மூடிட்டாங்க. திறந்துருக்குமே, எதுக்கு மூடினாங்க? ஓ, 5 மணிக்கு மூடுவாங்கல்ல, சரியாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் நம்ம ரவுண்ட் டானா. இங்கேருந்து போனால் அப்படியே உள்ளே போனால் வீடு. இங்கே பாருங்கள், இந்த வயல்வெளி. ஸோ அந்த வயல்வெளி பார்த்தீங்கல்ல, அந்த வயல்வெளியை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன், அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. உள்ளே போய் ஒரு டான்ஸை போடலாமா? பட் என்னன்னா சோலோ டான்ஸ் தான் போட்டோம், ஹீரோயின் இல்லை ஆடுறதுக்கு. இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஏரியா பாருங்க, அப்படியே ஃபுல்லாக தேவலோகம் மாதிரி இருக்கு உள்ள. இதுக்குள்ளே சரியாக இருக்குது பாருங்க இடமே. பட் நம்ம அங்கே போக போகிறதில்ல, நம்ம நேராக போகலாம். இதுதான் அந்த ஏரியா பேர். வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நான் பேசுறது அந்த அளவுக்கு கேட்குமான்னு தெரியல. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கத்தி கத்தி பேசுகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஆடிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாண்டி மார்க் அங்கே பாருங்க, எதிர்க்க ஃபுட்பால் கிளப் இருக்குது, அதை காட்டுறேன் அப்படியே. சாண்டி மார்க் ஃபுட்பால் பார்க். ஸோ ஆக்சுவலாக நான் காலையிலே வந்துருக்கணும் ஷூட்டிங்கு. காலையில் எழுந்து ஷூட்டிங் போகாமல் படுத்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ தான் எழுந்தேன். ஸோ 4:30க்கு எழுந்துட்டு டக்கு 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 ரெடி ஆகிட்டு விலாகுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு சிமெண்ட்ரி. நியூ கேசல் பரியல் கிரவுண்டா. ஸோ இங்கே பாருங்க, எதிர்க்கு அப்படியே ஒரு ஸ்லான் அபைலியா. ஸோ கைஸ், பேசிட்டே இருக்கிறப்போ ஷூலேஸ் இருந்துச்சு, இருக்கு கட்டிக்கிறேன். ஸோ ஷூ டபுள் நாட் போட்டாச்சு, இனிமேல் அவராதுன்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கை தானே வாழ்க்கை, வாழ்க்கை தானே நம்பிக்கை. இங்கே பாருங்க சைடில் த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, க்ரீனோக் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு போட்டிருக்கா. நம்ம இந்த வழியாக போவோம், இதுக்குள்ளே போவோம், டே லேன். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே யாரும் வர மாட்டாங்க. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல மனம் திறந்து பேசலாம். இதெல்லாம் பார்க்குறப்போ ஜுராசிக் பார்க் உள்ளே போகிறப்போ ஒரு பில்டப் கொடுப்பாங்களே அந்த படத்தில், இப்போ வாங்க எல்லாம் உள்ளே போவோம், ஜீப்புக்குள்ளே ஏறுங்க அப்படி இப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு மரண பீதி வருது. ஆல்ரெடி அந்த இந்த விளாக் என்ன விளாக், லேக் பிளாசிட் அயர்லாண்ட் விளாக் போட்டிருப்பேன்ல, அந்த இடத்துல லேக் பிளாசிட்ன்ட்டேன், இதை ஜுராசிக் பார்க்குன்ட்டேன். அப்படிதான் இங்கே பாருங்க, போட்டுருக்காங்க பாருங்க, அந்த குதிரை சிம்பிள் போட்டு நடக்கிற மாதிரி இதுதா. அது என்னன்னு தெரியல மக்களே. ஒன்ஸ் கேமரா ஆன் பண்ணி விளாக் எடுக்க ஆரம்பிச்சோனாலே ஒரு எனர்ஜி வந்துடுது. அந்த எனர்ஜி எங்கே வருதுன்னு தெரியல, செம்ம வைபாக இருக்குது அந்த கேமரா ஆன் பண்ணிட்டாலே. ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அப்படியே ஷூட் பண்ண போகிறோம், ஷூட்டிங்னாலே ஒரு ஜாலி தான். இதோ எக்வெஸ்ட்ரியன் கிளப் வந்துச்சு, க்ரீனோக் எக்வெஸ்ட்ரியன் கிளப். ஐயோ நாய் வேறு கத்துது. பாருங்க, இதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு பாருங்க 2 குதிரை, தெரியுதா? இதோ பார்க்குது பாருங்க, பார்க்குது பாருங்க, அழகாக பார்க்குது, சூப்பரா. செல்லக்குட்டி அழகாக பார்க்குறோம்மா கேமராவை. சூப்பர் சூப்பர் சூப்பர். தெரியுது அதுக்கு விளாக் எடுக்கிறோன்னு. ஸோ அழகாக கேமரா ஆன் பண்ணி பார்க்குது, அழகாக கேமராவை சூப்பராக ஃபேவர் பண்ணி கொடுத்துச்சு. அழகாக கேமரா ஆன் பண்ணி செட் பண்ணி இப்படி வச்ச உடனே அழகாக திரும்பி பார்க்குது.
ஸோ இதெல்லாம் அமைஞ்சு வர்றது தான் ரொம்ப ஹாப்பி. ஏர்ஃபீல்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த ஏரியா. இந்த இடம் எப்படி பியூட்டிஃபுல்லாக இல்லை, சூப்பராக பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வெதரும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது சூப்பராக. இப்போ அவ்வளோ சனியாக இருக்கிறதால அவ்வளோ அழகாக இருக்குது வெதர் பார்க்குறதுக்கு. வெதரும் நமக்கு அழகாக விளாகுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம டாபிக் வருவோம். யூஸ்வலாக ஃபாரின் லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் எக்ஸ்பெக்டேஷனு. பட் ரியாலிட்டி எப்படி இருக்கும்னா, நான் என்ன விட்டுருங்கண்ணா, எங்கள் அம்மா எங்கே போனாங்களோ. செம்மையாக இருக்கு பாருங்க அந்த பூ, ரெட் கலர் ரோசஸ்லாம். உள்ளே போய் ஒரு டான்ஸை போட்டுடலாமா, பூக்களே அப்படின்ட்டு. இந்த சன்லைட்டுக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது ஹோம் சிக்னஸ் இங்கே. இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 2 சைல்ட்ஹுட் இன்சிடென்ட் வேணால் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து என்னென்னா, நான் வந்து குழந்தையில ஒரு 2-3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ஹாலில் வந்து வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து குளிக்க போனால் கூட நான் ஆட ஆரம்பிச்சிடலாம். உடனே போய் என் சொந்தக்காரங்களை காது தட்டுவாங்களாம், வெளில மாமா உன் புள்ள அழுகுறான் வெளில மாமான்னு சொல்லிட்டு. அந்த 5 நிமிஷம் கூட அம்மாவை பிரிஞ்சிருக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 8-9 வயசு ஆயிடுச்சு. 8-9 வயசு ஆனதுக்கப்புறம் பாட்டி கூட போய் தூங்க சொல்லிட்டாங்க என்ன ஒரு ரூமில். பாட்டி தனியாக தூங்குறாங்க, நீ போய் தூங்க உங்களோடன்ட்டு. ஸோ அப்போ கூட நான் என்ன பண்ணேன், போவே மாட்டேன்றேன். பட் வீட்டில் வந்து நீ தூங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. நான் வந்து ஒரே போக மாட்டேன், நான் போய் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டு. பட் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, பாட்டி தனியாக தூங்குறாங்க, நீ போய் தூங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அப்போ பண்ணதான் ஹைலைட்டு. எங்கள் அம்மா கிட்ட வந்து, அம்மா உங்கள் ஃபோட்டோ மட்டுமாவது கொடுக்குமா, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே நான் தூங்கிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் அவ்வளோ அட்டாச் ஃபேமிலியோட. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அப்ராட் லைஃப். கஷ்டமாக இருக்குது சென்ஸ் ஜாலியாக தான் இருக்குது, எல்லாமே ஓகே தான். பட் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஃபீல் இருந்தே இருக்குது, அந்த ஹோம் சிக்னஸ். பட் எல்லாருக்குமே இருக்கும் ஹோம் சிக்னஸ். பட் இன்டென்சிட்டி மாறும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இந்த வீடெலாம் செம்மையாக இருக்குது. நான் உங்களை பாருங்கன்றே தவிர நான் காட்டினா தானே பார்க்க முடியும். ஸோ நான் கேமரா திருப்பி காட்டுறேன். எனக்கு தெரியுதா, வீட்டுக்குள்ளேயே பேஸ்கெட் பால் கோர்ட்டு. இது என்ன அப்படின்னா, நான் வந்து என் விளாகிங் பற்றி சொல்கிறேனே, விளாக் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அப்படி அமையும் இந்த விளாக் அப்படின்ற தாட்ஸ்லாம் இருக்குது நமக்கு. பட் ஒன்ஸ் நம்ம கேமரா ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு ஃப்ளோவில் வருது. சூப்பராக கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வருது. வெதர் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. அந்த குதிரை திரும்பி பார்த்து பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன். ஸோ இதில் நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, நம்ம எதையுமே வந்து இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. ஆன் த ஃப்ளோ நம்ம அப்படியே பண்ண ஆரம்பிக்கணும். அந்த யூனிவர்ஸே அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அமைது எல்லாமே சூப்பராக. அண்ட் தென் நம்ம பியூட்டி ஆஃப் லைஃப் எபிசோட்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நிறைய மெசேஜஸ் வருது எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இமெயிலையும் சரி, கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி. எபிசோட் சூப்பர், பியூட்டி ஆஃப் லைஃப் எபிசோட் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் குதிரை சூப்பராக இருக்குங்க, ஒரே குதிரை தான் இருக்குது. வேலி வேறு சின்னதாக போட்டிருக்காங்க, எகிரி குச்சிட போகுது. டாய். ஸோ நான் எக்வெஸ்ட்ரியன்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் தெரியாதவங்களுக்கு. அந்த வேர்டு எதுலேருந்து வந்ததுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹார்ஸ் ரைடிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களே எக்வெஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் பேக் ரைடர்னு கூட சொல்லலாம். பட் எக்வெஸ்ட்ரியன் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இது ஃபார்ம்னு நினைக்கிறேன். க்ரீனரி தான்ப்பா அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும். இங்கே இருக்கிற புல்லும் க்ரீனு, என் டிஷர்ட்டும் க்ரீனு, என் கண்ணாடியும் க்ரீனு, ஒரே மேட்சிங் தான். இங்கே பாருங்க ஒரு குட்டி வீடு, கழுகு. ஓ டாக் வேறு இருக்குங்க உள்ள. எப்பா டேய் ராட் வீலர்ரா சாமி, பார்க்குது ஒரு ஹாய் சொல்லிடு. விளாக் வந்து தான் வந்துட்டேன், ஹாய் சொல்லிட்டு போயிடு. தெரியுதா உங்களுக்கு இந்த கேப்பில்? சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் த கெஸ்ட் ரோல், பை பை. கிரானைட் இடம் போல் மான். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக ஹார்ஸ் ரைடிங் சொல்லி தருவாங்க போல். ஸ்டோன் மேனார் ஹவுஸ் இங்கே உள்ளே பாருங்கள், தெரியுதா ஹார்ஸஸ்ஸு தெரியுதா, சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹார்ஸ். ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே ஆசை மக்களே, ஹார்ஸ் ரைடிங்லாம் பண்ணணும், ஹார்ஸில் உட்காந்து டக்கு வரணும் அப்படின்ட்டு. இது பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக குதிரை, இந்த பக்கம் மாடு பாருங்க. வழி போட்டுருக்காங்க பாருங்க, இருக்க மெயின் ரோடு மேலே. சூப்பராக விண்டு மில் மாதிரி இருக்குது, மினி விண்டு மில் மாதிரி. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நெக்ஸ்ட் டைம் சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களும் வந்து பார்க்குறேன். பை பாய்.